என்னது இது காலையில இருந்து ஒரே வயிறு கடம்டான்னுகிட்டே இருக்கு. ச்சே, ஐயோ வயிற்று கலக்குதே. வயிறு ரொம்ப வலிக்குது பாரு. பாத்ரூம் எந்த பக்கமா அந்த பக்கம் ஓடு. கண்டேன் நானும் பாத்ரூமை கண்டேன். எனக்கு வலிக்கு வயிறு ரொம்ப வலிக்கிறதே. கண்டேன் நானும் பாத்ரூமை கண்டேன். வந்தேன் ரெடியா. வயிறு வலிக்குதடி. நாத்தனை வீட்டை விட்டு போறேன்ற சந்தோஷத்துல செஞ்ச பால் பாயசத்தை 3/4 நானே குடிச்சிட்டேன் போல. குலோப்ஜாம்ல 52 உழுங்கிட்டேன். அப்புறம் மசால் வடை வேற 10 எண்ணத்தை சாப்பிட்டேன். பின்ன வயிறு கலக்காம என்ன பண்ணும்? என்னது இது ஏறா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வளிமண்டலத்துல நிலத்துல கலந்துச்சுன்னா ஓசோனே ஓட்ட விழுந்து போகுமே. எத்தனை பேரோ வண்டியில வர காத்தால ஓசோன் ஓட்ட போடுறாங்க. நம்மளும் கொஞ்சம் என்னது இது காத்து ரொம்ப ஓவரா வந்துகிட்டு இருக்கு. விட்டா புயல் காத்தையெல்லாம் நம்ம காத்து தாண்டிடும் போல. எம்பட்டு தான் காத்து வருதுன்னு நாமளும் பாத்துருவோம் இன்னைக்கு. அத்தை இப்ப நான் உள்ள என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அத்தை சொல்லுமா சொல்லு. காத்து வீசுதே இளங்காத்து வீசுதே. கருமம் பிடிச்ச வேற பாட்டாவா பாடுவ? ஆமாத்தே காத்து வீசுதே இளங்காத்து வீசுதே. நல்ல வேலை இவ்வளவு காத்தும் கீழே போச்சு. இல்ல ஹீலியம் கேஸ் அடிச்ச பலூன் மாதிரி நான் மேல போயிருவேன். இந்த அத்தை மூச்சு விட மறக்கிறாங்களோ இல்லையோ, என்ன மருமகளையும் கூப்பிடுறத மட்டும் மறக்கவே மாட்டாங்க. கிச்சன்ல இருந்தா கூப்பிட்டா சரி, பெட்ரூம்ல இருந்தாலும் கூப்பிடுறாங்க சரி, ஹால்ல இருந்தாலும் கூப்பிடுறாங்க சரி, இப்ப கக்கூஸ்ல இருக்கும் போதுமா கூப்பிடணும்? என்னத்தே? அத்தே நான் இப்ப வர முடியாது. எனக்கு வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு நிலவரன்ட்டு கலவரமே இல்லாம உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? உங்களை சொல்லணும். ஐய கிரிக்கெட் பாத்துக்கிட்டு இருந்தா 5 நிமிஷத்துக்கு இருக்க ஸ்கோரை கேட்கற மாதிரி பாத்ரூம் வாசல்ல இருந்துட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்களே. உருகுதே வயிறு வலிக்கிறதுனால மெதுவாதான் போகுதே ரொம்ப இருக்கு போல. என்னம்மா இது குணா படத்தை கமல் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் நீ பாட்டாவே சொல்லிக்கிட்டு இருக்க? ஏத்தா இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? குணா படத்துல காதலுக்காக பாட்டு பாடினாரு. இப்ப நான் கக்கூசுல இருந்து பாடிக்கிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் மருமகளே எல்லாத்தையும் பாட்டா சொல்றது ரொம்ப பெரிய திறமை தான் மருமகளே. ஐயோ தலையெல்லாம் கிரிகிரின்னு சுத்துதே. இந்த அத்தை வேற இது திறமைன்னு வேற பேசிக்கிட்டு இருக்காங்களே. திங்க முடியாம தின்னுட்டு போக முடியாம போய்கிட்டு இருக்கேன். இப்ப வேற என்ன ஃப்ரீயா இருக்க விட மாட்டாம மருமகளேன்னு சொல்லி வாசல்லையே பாய விரிச்சு படுத்துட்டாங்க போல. கக்கூஸ்ல வந்தாரு மனசே நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா வாசல்ல இருந்துகிட்டே இப்படி வாய போடுங்கிறீங்க. வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு நானும் பாத்ரூமுக்கு வந்தேனே. பக்கத்து ரூம்ல இருந்து இப்படி கேள்வியா கேக்குறீங்க. நெட்டையா இருந்தாலும் இப்போ குத்த வச்சு இருக்கேன். கொஞ்சம் கூட என்னத்தான் நிம்மதியா குத்த வைக்க விடல. இந்த பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே மருமகளே. இதோட ஒரிஜினல் வெர்ஷன் எது? இந்த நாத்தம் பிடிச்ச வேலையில இந்த வெர்ஷன் உங்களுக்கு ரொம்ப தேவைதானே? சொல்லு மருமகளே. உன் இனிமையான குரல்ல ஒரிஜினல் பாட்டை கேட்கணும்னு ஆசையா இருக்கு மருமகளே. மைனரி வேட்டி கெட்டி மச்சினி மனசுல அம்பு விட்டான். சூப்பர் மருமகளே சூப்பர். இந்த பாட்டை கேட்டு ரொம்ப நாளாச்சு. இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பாட்டு பயங்கரமா ட்ரெண்டிங்கா இருந்துச்சுல்ல? இப்படி கக்கூஸ்ல குத்த வச்சு இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருந்தேனா இனிமேல் இதுவும் ட்ரெண்டிங் ஆயிருந்த. ஐயோ மருமகளே பாத்ரூம்க்கு போய் 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. ஏத்த உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? கையில வாட்ச் போட்டு டயத்தை வேற நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? வேற என்ன செய்யுது மருமகளே? என் பொண்டாட்டியை நல்லா பாத்துக்கங்க. அவ எங்க போறா எங்க வரான்னு பாத்துக்கங்கன்னு உன் வீட்டுக்காரன் சொல்லிட்டு தானே போனா. ஐயோ அத்தை என் புருஷன் சொன்னது நான் வீட்டை விட்டு வெளியில போனேன்னா எங்க போறே வரேன்னு பாருங்கன்னு இப்படி கக்கூஸ் வந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க சொன்னாரு. அது இல்ல மருமகளே. என் பையன் சொன்னா நான் எப்பவும் மீறினதே இல்ல. சரி என்னத்த இப்ப அதையாவது சொல்லி தொலைங்க. வேற ஒண்ணும் இல்ல மருமகளே. பாத்ரூம்க்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அதான் 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சுன்னு சொன்னேனே. அதான் வயிறு வலி இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? வலிக்குதே வயிறு ரொம்ப வலிக்குதே. தின்னு புட்டேன் ஓவரா தான் தின்னு புட்டேன். லட்ட தின்னு புட்டேன் முருக தின்னு புட்டேன். கையில கிடைக்கிற எல்லாத்தையும் மொத்தமா தான் தின்னு புட்டேன். வலிக்குதே வயிறு ரொம்ப வலிக்குதே. உசுரத்தான் வாங்குதே எங்க மாமியாதான். சரி மருமகளே தண்ணி எப்படி குளிர்ச்சியா இருக்கா சூடா இருக்கா?
குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதே, குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதே, குழு குழுனே இருக்குதே, குளிர்ச்சியத்தான் இருக்குதே. எப்பப்பா ஒரே இடத்துல உட்காந்து காலு தொடையெல்லாம் வலிச்சு போச்சு. சத்த எந்திரிச்சு நின்னுட்டு அதுக்கப்புறமா உட்காருவோம். நாத்தனா ஊருக்கு போறாளா இல்லையோ? என் நிலைமை இதே மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஆஸ்பத்திரிக்கு போறதா இல்ல ஸ்ட்ரைட்டா சுடுவாட்டுக்கே போறதான்னு தெரியல. சரி, கையாவது கழுவோம். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். ஐயோ, என்னது இது, தண்ணி வரல அத்த. ஐயோ அத்த, ஐயோ போச்சே போச்சே, இந்த அறிவுகிட்ட கிளவி இவ்வளவு நேரம் பாத்ரூம் வாசல்லே பாய விரிச்சு படுத்து கிடந்துச்சு. இப்ப பார்த்து எங்கேயோ போய் தொலைஞ்சிருச்சு அத்த. ஐயோ அத்த. என்ன மருமகளே? சொல்லுடி. என்னத்த உங்க குரலுக்கு திடீர்னு என்னாச்சு? எப்பவும் குயில் பாட்டு சித்திர மாதிரி போய்கிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு ஏதோ குரங்கு கொரியில சத்த போட்ட மாதிரி போடுறீங்க. ஐயா ஐயா, மருமகளுக்கு என் மேல எம்பு டக்கற. வேற ஒண்ணும் இல்ல மருமகளே, பாத்ரூம் வாசல்ல பாய போட்டு உட்கார்ந்திருந்தேனா செத்த படுத்துப்போன்னு சொல்லி படுத்திருந்தேன். ரொம்ப லேட் ஆச்சா, அதான் அசடியில தூங்கிட்டேன். கிளவி பாத்ரூம் வாசல்ல படுத்து தூங்கிட்டியா? அம்புட்டு நேரமா நம்ம உள்ள உட்காந்துருக்கோம். ஐயோ ஐயோ, என் நிலைமை என்னதான் ஆக போகுதுன்னு தெரியலையே. அத்த ப்ளீஸ் திரும்பவும் தூங்கிறாதீங்க. ஒரு முக்கியமான விஷயத்த. என்னம்மா? என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் பாத்ரூம்ல வந்து அத்தை ஹெல்ப் பண்ண முடியாதுல்லம்மா, நீ தான் முக்கி பாத்துக்கணும். அடச்சி, அது இல்லத்த, அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல தண்ணி வரலத்த. என்னம்மா சொல்ற? தண்ணி வரலையா? இதோ போய் மோட்டர் போட்டு விட்டு வரேம்மா. எப்பட இப்பதாத்த எனக்கு சந்தோஷமா இருக்கு. மருமகளே, மோட்டர் போட்டு இப்ப தண்ணி வருதான்னு பாரு. ஓடி அருவி கொட்டுதடியே ஒன்னால. அம்மா, அருவியா தண்ணியை திறந்து விட்டுறாம பாத்ரூம் டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு வாமா. அருவி கொட்டுது, சொருவி கொட்டுதுன்னு. ஐயா, இந்த வீட்ல தண்ணியை சும்மா தண்ணியா செலவு பண்ண விட்டுறாங்களா? அதுக்கும் 1008 கண்டிஷன். அம்மா, முடிஞ்சிச்சுனா கதவை திறந்து விடுமா. என்னத்த சொல்றீங்க? என்னமோ சினிமா தியேட்டர்ல படம் முடிஞ்சு கதவை திறந்து விடுற மாதிரி நீங்க அசால்ட்டா சொல்லிட்டீங்க. அவன் படுற பாடு அவளுக்கு தான் தெரியும். அட கருமமே, உள்ள போனமா தண்ணி ஊத்தி கலச்சு விட்டமான்னு வரது இல்லாம இவ்வளவு நேரமாவா கக்கூசில குத்தையை கெடுத்த மாதிரி உள்ளே உட்கார்ந்துட்டு இருப்ப. அவன் காடுகரே குத்தையை கெடுக்கான். நான் அப்படி கக்கூச குத்த அடிக்க நிலைமைக்கு வந்துட்டேனே. இங்க போது பாத்து திங்கணும். இப்போ பாத்ரூமே வெளிய கிடக்குறியா? ஆமா, மறுபடியும் என்ன பண்ற? திரும்பவும் ஆரம்பிக்கலாமா? அடச்சி, திரும்ப சொல்றேன். என்ன பண்றது? என் நிலைமை அப்படி ஆகி போச்சு. அத்தே, ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிருங்க தே. யாருக்கு மருமகளே ஃபோன் பண்றது? வெட்டியானுக்கா? அவன் வெட்டியா இருக்க மாட்டானே, ரொம்ப பிஸியா இருப்பானே மருமகளே. சரி இருந்தாலும் பரவாயில்ல, உனக்காக எவ்வளவு நேரம் பிஸின்னு வந்தாலும் பரவாயில்ல. வெட்டியானுக்கு ஃபோன் பண்ணி நல்ல ஒரு 7 அடிக்கு குழியா பார்த்து வெட்ட சொல்லிடுறேன். அவ்வளவுதானே மருமகளே, போதுமா? அட மாமியாரே, என் மேல கொஞ்சமாவது அக்கறை வச்சு ஒரு கசாயத்தை காய்ச்சி கொடுப்போன்னு இல்லாம ஸ்ட்ரெயிட்டா வெட்டியானுக்கு ஃபோன் பண்றேன்றா. இவ்வளவுலாம் வெளியில வந்து வெட்டினாலும் தப்பு இல்ல. என்னமா மருமகளே, சத்தத்தை காணோம், சோலி முடிஞ்சிருச்சா? இல்லத்தே, இப்ப நான் வெளியில வந்தா உங்க சோலிதான் முடியும்னு நினைக்கிறேன். சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன் மருமகளே. சரி, யாருக்கோ கால் பண்ணணும்னு சொன்னியே, யாருக்கு மருமகளே? பெப்சி உமாவுக்கா? ஏத்த, உங்களுக்கு இது கொஞ்சம் ஓவரா இல்ல? நானே கக்கூஸ்ல நாரிட்டு கிடக்கேன். பெப்சி உமாக்கு ஃபோன் பண்ணி என்னத்த சொல்றது? கக்கூசே காவலன்னு கிடக்கேன், எனக்கு ஒரு பாட்டு போட்டு விடுங்கன்னு கேட்கணும். ஆமா, என்ன பாட்டு கேக்குறது? வேற என்ன பாட்டு கேக்குறது? நாத்தமா அடிக்கிறது எங்க வீட்டு பாத்ரூமுக்குள்ளே, நாத்தம் தானே தாங்க முடியல, பாத்ரூம் நிக்க முடியல அப்படின்னு கேட்க வேண்டியதான். பெப்சி உமாக்குலாம் ஒன்னும் கால் பண்ண வேணாத்த. அப்ப சரிமா, பேசாம நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸுக்கு 108க்கு ஃபோன் பண்ணிடுறேன் மருமகளே. 108க்கு தானே ஃபோன் பண்ணுங்க. நல்ல ஸ்ட்ராங்கான 108 ஃபோன் பண்ணுங்க. அப்பதானே உங்களை ஸ்ட்ரக்சர்ல அள்ளிட்டு போக முடியும். நான் எதுக்கு மருமகளே ஆஸ்பத்திரிக்கு போகணும்? அதான் 108 ஆம்புலன்ஸ்ல. பின்னே நான் வெளியில வந்தா உங்களை அடிக்கிற அடியில அள்ளிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வேண்டாமா? சும்மா தானே மருமகளே, இதுவும் சும்மா தான் சொன்னேன். ஆமா, யாருக்கு தான் ஃபோன் பண்ணணும் அதை நீயே சொல்லிடு மருமகளே. இதுக்கு மேல நான் கேட்டாலும் ஏட்டிக்கு ஓட்டியா தான் கேட்பேன். வரும்போது மெடிக்கல் கடையில ஒரு மாத்திரை, வயதோட்டத்துக்கு ஒரு மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லி உங்க மகனுக்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்க, போதும் தே. ஆமா, உள்ள எப்படி உனக்கு டைம் பாஸ் ஆகுது? இப்பலாம் எல்லாரும் கக்கூஸ் போகும்போது கையில போனோட போறாங்களே, நீ உள்ள போனே எடுத்துட்டு போனியா? எல்லாரும் போனை தான் கொண்டு போவாங்க. நான் அது வாசல்ல ஆல் இண்டியா ரேடியோ வச்சுட்டு வந்திருக்கேன், அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது யார் மருமகளே ஆல் இண்டியா ரேடியோ? யாரு நீங்க தான். ஃப்ரெண்ட்ஸ், இதே நிலைமை உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில நேம் இப்ப நம்ம பார்க்கலாம். பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சோபனா, சேர்மன் ராஜா, சோபா, யுவேதா, நூர்ஜகான், மித்ரா, சோபனா தேவி, விண்ணரசி, மோஜிகல், கீதா, இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க. இந்த லிஸ்ட்ல உங்க நேம் வரலாம். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. கண்டிப்பா சொல்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.